إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நாம் அகீதாவின் ஒரு மிக முக்கியமான ஒரு நூலாக திகழ்கின்ற இமாம் அல் அல்லாமா அபு முஹம்மத் இப்னு அபி ஸைதுல் கைரவானி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய அந்த ஒரு தொகுப்பு, அவர்களுடைய ஒரு நூலுடைய முகத்திமா, முன்னுரை. அந்த முன்னுரையிலே அவர்கள் அகீதாவை குறிப்பிடுகிறார்கள். இந்த ரிசாலா என்ற நூலுடைய முன்னுரையில் அந்த முன்னுரை அகீதாவுடைய பகுதியைத்தான் நாம் படிக்கப் போகின்றோம். அவர்களுடைய பெயர் அப்துல்லாஹ் இப்னு அபி ஸைத் அப்துர் ரஹ்மான் அன்-நஃப்ஸி அல்லது அன்-நஃப்ஸாவி. அன்-நஃப்ஸாவி என்று சொல்லும்போது அது ஆப்பிரிக்காவிலே உள்ள ஒரு கோத்திரத்தோடு இணைத்து சொல்லப்படுகிறது. அல் பர்பரியா என்ற ஒரு கோத்திரம். அதே போன்று அது நஃப்ஸா என்றும் அது நஃப்ஸாவோடும் இணைக்கப்படுகிறது. அது அந்தலூஸ், ஸ்பெயினில் உள்ள ஒரு ஊருடைய பெயர். அப்போ அது அவர்கள் அல் கைரவானி அல் மாலிகி என்றால் மாலிக் மதுஹபை சேர்ந்த ஒரு மிக பெரும் அறிஞர். ஹிஜ்ரி 310 அவர்கள் பிறந்தார்கள். ஹிஜ்ரி 386 மரணித்தார்கள். 76 வருடங்கள் அவர்கள் உயிர் வாழ்ந்தார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, மாலிக் மதுஹபுடைய மிக பெரும் ஒரு இமாமாக, அறிஞராக போற்றப்படக்கூடியவர்கள். அவர்களுடைய இந்த தொகுப்பை நாம் இப்போது பார்க்கலாம். அவர்களுடைய இந்த தொகுப்பில் எவ்வாறு அவர்கள் ஆரம்பிக்கிறார்கள் என்று சொன்னால், அதாவது அல்ஹம்துலில்லாஹில்லதி இப்ததஅல் இன்சான பிநிஅமதிஹி. எனவே அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அவன் என்ன செய்தான் என்று சொன்னால், மனிதனை பொறுத்தவரையில் மனிதனை அவன் தனது அருளை கொண்டு அவன் ஆரம்பித்தான். இப்போ மனிதனை பொறுத்தவரையில் மனிதன் அல்லாஹ் அவனுக்கு செய்த அருள்களை, நிஅமத்துகளை எண்ணி பார்க்க வேண்டும். அதே போன்று வஸவ்வரஹு ஃபில் அர்ஹாமி பிஹிக்மதிஹி. அவன் அந்த கருவறைகளில், தாய்மார்களுடைய அந்த கருவறைகளில் அவனது ஞானத்தை கொண்டு அவர்களை அவன் வடிவமைத்தான். அதே போன்று அப்ரஸஹு இலா ரிஃப்கிஹி. அவன் அவர்களை எவ்வாறு வெளியாக்கினான் என்று சொன்னால், அவனது அந்த பேர் அன்பும், அந்த ரிஃப்க் என்று சொல்லும் போது அது அந்த மென்மையான தன்மையை குறிக்கக்கூடியது. அவனது அந்த மென்மையான அந்த தன்மையின் மூலம் அவர்களை அவன் என்ன செய்தான், அவர்களை அவன் வெளியாக்கினான் என்பதை இதிலே சொல்கிறான். அதே போன்று வமா யஸ்ஸரஹு லஹு மிர் ரிஸ்கிஹி, வமா யஸ்ஸரஹு லஹு மிர் ரிஸ்கிஹி. அவனது உணவு, ரிஸ்கை பெற்றுக்கொள்வதற்கு வழிகளை அவன் எளிதாக்கினான். அவர்களுடைய வாழ்வாதாரங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வழிகளை அவன் அவர்களுக்கு என்ன செய்தான், எளிதாக்கினான். வஅல்லமஹு மா லம் யகுன் யஅலம். அவர்கள் அந்த மனிதன் அறியாதவற்றையெல்லாம் அவன் மனிதனுக்கு கற்றுக் கொடுத்தான். வகான ஃபض்லுல்லாஹி அலைஹி அதீமா. அப்போ மனிதனின் மீது அல்லாஹுடைய அருள் என்பது அது மகத்தானதாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா
அவ்வளவு மகத்தான அருள்களை அவன் பொழிந்திருக்கிறான். வனப்பஹு பிஆசாரி சன்அதிஹி. அதே போன்று அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே படைத்திருக்கக்கூடிய படைப்புகள், எவ்வளவு படைப்புகள், அத்தாட்சிகள், அவைகளை அவன் மனிதனுக்கு உணரச் செய்திருக்கிறான். அவைகளை மனிதனுக்கு உணரச் செய்திருக்கிறான். அதே போன்று நறுமையான சகோதரர்களே, வஅஅதர இலைஹி அலா அல்சினத்தில் முர்சலீன் அல் ஹியரத்தி மின் ஹல்கிஹி. அல்லாஹ்வுடைய சிறந்த படைப்புகளான அந்த இறை தூதர்களுடைய நாவின் மூலம் அவர்களுக்கு என்ன செய்திருக்கிறான்? இந்த சத்தியத்தை தெளிவுபடுத்தி இருக்கிறான். எனவே நாளை மறுமையில் யாரும் என்ன செய்ய முடியாது, வந்து அல்லாஹ்விடத்தில் காரணங்களை கூற முடியாது. அல்லாஹு தஆலா சத்தியத்தை அவர்களுக்கு தெளிவாக இறை தூதர்கள் மூலம் எடுத்துரைத்து விட்டான். ஃபஹதா மன் வஃபகஹு பிஃபத்லிஹி. அவனது பேர் அருளின் மூலமாக அவன் என்ன செய்தான்? அவன் யாருக்கு அருள் புரிந்தானோ அவர்களுக்கு அவன் நல்வழி காட்டினான், அவனது அந்த பெருங்கிருபையின் மூலம். வஅضل மன் ஹதலஹு பிஅத்லிஹி. அதே போன்று அவனது நீதி, அவனது நேர்மையின் மூலம் அவன் என்ன செய்தான்? யாரை அவன் இழிவாக்க நாடினானோ அவர்களை அவன் வழிகெடுத்தான், அவர்களை வழி தவறச் செய்தான். இது அவனது நீதியில் நின்றும் உள்ளது. ஏனென்றால் நறுமையான சகோதரர்களே, மனிதர்கள் வரம்பு மீறுகின்ற போது, வழிகேட்டிலே செல்கின்ற போது அவர்கள் என்ன செய்யப்படுவார்கள்? வழிகேட்டிலே ஆழ்த்தப்படுவார்கள். வயஸ்ஸரல் முஃமினீன லில் யுஸ்ரா. அதே போன்று மூமின்களுக்கு அல்லாஹு தஆலா என்ன செய்தான்? எளிதானதை அவர்களுக்கு எளிதாக்கி கொடுத்தான் அந்த சுவர்க்கத்துடைய அந்த பாதையை. வஷரஹ சுதூரஹும் லிذிக்ரா. அவர்களுடைய உள்ளங்களை அல்லாஹு தஆலா அவனை நினைவு கூறுவதற்காக விரிவாக்கினான். ஃபஆமனு பில்லாஹி பிஅல்சினதிஹிம் நாதிகீன். அவர்கள் அவர்களுடைய நாவுகளால் மொழிந்தவர்களாக அல்லாஹுவை அவர்கள் ஈமான் கொண்டார்கள், நம்பிக்கை கொண்டார்கள். வபி குலூபிஹிம் முஹ்லிசீன். அவர்களுடைய உள்ளத்தால் இஹ்லாஸாக என்ன செய்தார்கள்? அல்லாஹுவை அவர்கள் நம்பிக்கை கொண்டார்கள். எனவே ஈமான் என்று சொல்லும் போது அதில் நாவும் உள்ளமும் சம்பந்தப்பட வேண்டும். அதே போன்று வபிமா அத்தத்ஹும் பிஹி ருசுலுஹு வ குதுபுஹு ஆமிலீன். அல்லாஹு தஆலா அந்த இறை தூதர்களை அனுப்பினான், அந்த தூதர்கள் கொண்டு வந்தார்களே அவற்றை அவர்கள் செயல்படுத்தக்கூடியவர்களாக. எனவே அங்கு ஈமான் என்று சொல்லும் போது அங்கு ஈமான் என்பது செயலோடு சார்ந்ததாகவும் இருக்கிறது. அவர்கள் என்ன செய்தார்கள்? அதை செயல்படுத்தினார்கள். வதஅல்லமு மா அல்லமஹும். அவர்களுக்கு கற்றுக் கொடுத்ததை அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். வவகஃபு இன்த மா ஹத்தலஹும். அல்லாஹு தஆலா போட்ட வரம்புகளில் அவர்கள் நின்று கொண்டார்கள். அல்லாஹு தஆலா வரம்புகளை போட்டான், அந்த வரம்புகளில் அவங்க என்ன செய்யல? அதையெல்லாம் கடந்து அவர்கள் செல்ல மாட்டார்கள். வரம்புகளோடு அந்த வரம்புகளில் நின்று கொள்வார்கள். வஸ்தக்னு பிமா ஹல்லலஹும் அம்மா ஹர்ரம அலைஹிம். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு எதை ஹலாலாக்கினானோ அவர்கள் அதை கொண்டு போதுமாக்கிக் கொள்வார்கள். ஹராமானவற்றை விட்டு விலகி, ஹராமானவற்றை விட்டு நீங்கி, அல்லாஹ் எதை அவர்களுக்கு ஹலாலாக்கினானோ, அனுமதித்தானோ அதை கொண்டு அவர்கள் தன்னிறைவு அடைவார்கள். அம்மா பஅத். அஆனல்லாஹு ஐயாக அலா ரிஆயத்தி வதாஇஹி என்று சொல்கிறார். என்ன செய்கிறார்? அல்லாஹ் என்ன செய்வானாக? எமக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. எதற்கு? அல்லாஹு தஆலா எதை நமக்கு பொறுப்பாக்கினானோ அதை நல்ல முறையிலே பேணுவதற்காக. அல்லாஹ்வுடைய மகத்தான மார்க்கம் தீன், அது அமானிதமாக வழங்கப்பட்டிருக்கிறது. அதை நல்ல முறையிலே அதை பேணுவதற்கு அல்லாஹ் எங்களுக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. அதே போன்று வஹிஃப்தி மா அவுதஅனா மின் ஷராஇஹி. அதே போன்று இந்த மார்க்கத்தில் எவைகளெல்லாம் பேணப்பட வேண்டுமோ அவைகளை நல்ல முறையிலே பேணுவதற்கு, அந்த அமானிதங்களை பேணுவதற்கு, மார்க்க விடயங்களை பேணுவதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக, அதை பாதுகாத்து பேணி வருவதற்கு. فإنك سألتني أن أكتب لك جملة مختصرة من واجب أمور الديانة مما تنطق به الألسنة وتعتقده القلوب وتعمله الجوارح. எனவே இவருடைய ஆசிரியர், குர்ஆனை கற்றுக் கொடுக்கக்கூடிய இவரது ஆசிரியராக இருந்தவர், அவர் என்ன செய்கிறார்? குர்ஆனை கற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளைகளுக்கு சுருக்கமாக மார்க்க விடயங்களை உள்ளடக்கி ஒரு தொகுப்பை தொகுத்து தருமாறு கேட்கின்ற போதுதான் இதை இவர்கள் தொகுக்கிறார்கள். அதைத்தான் இதில் சொல்கிறார்கள். நான் சுருக்கமாக இந்த தொகுப்பை நீங்கள் கேட்ப மார்க்க விடயங்களை உள்ளடக்கிய, அதை எப்படி சொல்கிறார் என்று சொன்னால், நாவால் மொழிந்து, உள்ளத்தால் நம்பிக்கை கொண்டு, உடல் உறுப்புகளால் செயல்படக்கூடியவைகளை
நான் சுருக்கமாக என்ன செய்கிறேன், தொகுத்திருக்கிறேன் என்று இதிலே குறிப்பிடுகிறார்கள். வமா யத்தசிலு பில் வாஜிபி மின் ذلك من السنن من مؤكدها ونوافلها ورغائبها وشيء من الآداب منها. எனவே கடமையான விடயங்கள், அதே போன்று உபரியான விடயங்கள், சுன்னத்தான விடயங்கள், ஆர்வப்படுத்தப்படுகின்ற விடயங்கள், அதே போன்று மார்க்கம் சொல்லக்கூடிய அந்த ஒழுக்கங்களில் நின்றும் உள்ளவைகளை கொண்டு நான் இதை என்ன செய்திருக்கிறேன், தொகுத்திருக்கிறேன். அதே போன்று வஜுமலும் மின் உசூலில் ஃபிக்ஹி வ ஃபுனூனி, அந்த மார்க்க சட்டதிட்டங்கள், அது சார்ந்த விடயங்களை கொண்டு இதை தொகுத்திருக்கிறேன். அலா மத்ஹப் அல் இமாம் மாலிக் இப்னு அனஸ் ரஹிமஹுல்லாஹு தஆலா, அதாவது இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாவுடைய அந்த மதுஹபுக்கு ஏற்ப என்று அவர்கள் சொல்கிறார்கள். அதே போன்று வத்தரீகத்திஹி மா சஹல சபீல மா அஷ்கல மின் ذلك மா தஃப்சீரிர் ராசிகீன். அதே போன்று இதில் நான் எளிதான முறையில் சில நேரங்களில் சிரமமாக இருக்கக்கூடிய அந்த விடயங்களை கூட, யாருக்கு, இப்போ துறை சார்ந்தவர்கள், மார்க்க விளக்கசாலிகள், அவர்களுக்கு கூட சிரமத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய விடயங்களை நான் எந்தளவு எளிதான முறையில் தொகுக்க முடியுமோ அவ்வாறு தொகுத்திருக்கிறேன். அவர்களுடைய அந்த கல்விமான்களுடைய விளக்கங்களோடு, அதே போன்று மார்க்க ஞானம் கொண்ட அவர்களுடைய பயானில் முத்தஃபக்கீன் என்று சொல்கிறார், அவர்களுடைய விளக்கங்களோடு லிமா ரகைப்த ஃபீஹி மின் தஅலீமி ذلك லில்வில்தான், பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக நீங்கள் விரும்பினீர்கள், அதை நான் தொகுத்திருக்கிறேன். கமா நுஅல்லிமுஹும் ஹுரூஃபல் குர்ஆன், அவ்வாறு நாம் அவர்களுக்கு குர்ஆனுடைய எழுத்துக்களை கற்றுக் கொடுக்கின்றோமோ, அதை லியஸ்பிக இலா குலூபிஹிம், அவனுடைய உள்ளங்கள் அதுதான் முதல்ல சென்றடைவன், பிள்ளைகளுடைய உள்ளங்களை, மின் ஃபஹ்மி தீனில்லாஹி வ ஷராஇஹி மா துர்ஜா லஹும் பரக்கத்துஹு. எனவே அதே போன்று மார்க்கத்துடைய விளக்கங்கள் அது என்ன செய்யணும், அவருடைய உள்ளங்களை சென்றடைய வேண்டும். அதன் மூலம் பரக்கத் என்பது ஆதரவு வைக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. அவருடைய துஹ்மதுலஹும் ஆகிபத்து, அவருடைய முடிவுகள் சிறப்பாக அமைய வேண்டும் என்ற அடிப்படையில், எனவே அந்த அடிப்படையில் உங்களுடைய அந்த கோரிக்கைக்கு நான் செவிசாய்த்து என்ன செய்தேன், அல்லாஹ்விடத்தில் கூலியை ஆதரவு வைத்தவனாக, இந்த மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பதில் உள்ள அந்த கூலியை ஆதரவு வைத்தவனாக, அதை பிரார்த்தித்தவனாக நான் உங்களுக்கு செவிசாய்த்து பதிலளித்து இதை தொகுத்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு சொல்கிறாங்க. வாலம் நான் எல்லா அரபையும் வாசிக்கணும் போன டைம் கொஞ்சம் கூடுதலாக எடுக்கும், எனவே அதனால் சில இடங்களில் அவசரமாக செல்ல வேண்டியிருக்கிறது. வாலம் அன்ன ஹைரல் குலூபி அவ் ஆஹாலில் ஹைர். எனவே இதில் சொல்கிறார்கள், சிறந்த உள்ளம், அறிந்து கொள்ளுங்கள், சிறந்த உள்ளம் என்பது என்ன செய்யப்பட வேண்டும், சிறந்ததை கொண்டு நிரப்பப்பட வேண்டும், அதுதான் சிறந்த உள்ளம். எனவே நமது உள்ளங்களில், பிள்ளைகளுடைய உள்ளங்களில் சிறு பிராயத்திலே அவர்களுடைய உள்ளங்களில் மார்க்க அறிவை கொண்டு அது நிரப்பப்பட வேண்டும். அப்போ எனவே அந்த உள்ளங்கள் தான் எதை, நல்லதை அந்த உள்ளங்களில் தான் ஆதரவு வைக்க முடியும், அந்த உள்ளங்களில் தான் நாம் நல்லதை ஆதரவு வைக்க முடியும். அந்த உள்ளங்கள் எப்படி என்றால், பாவம் தீமைகள் முந்திக் கொள்வதற்கு முன்னால் அந்த உள்ளங்களை நல்லதை கொண்டு நிரப்புவது என்பதுதான் மிக சிறப்பான காரியம். உண்மையில் இது எவ்வளோ முக்கியமான ஒரு விடயம் என்று பாருங்கள். எனவே அந்த அடிப்படையில் உபதேசிக்கக்கூடியவர்கள் என்ன செய்யறாங்க, இதற்குத்தான் முன்னுரிமை கொடுக்கிறார்கள். அவர்கள் கூலியை எதிர்பார்த்தவர்களாக, கூலியை ஆதரவு வைத்தவர்களாக என்ன செய்கிறாங்க, இதைத்தான் அவர்கள் பிள்ளைகளுடைய உள்ளங்களில் விதைப்பதற்கு முனைகிறார்கள். அந்த மூமினான பிள்ளைகளுடைய உள்ளங்களில் நன்மையை கொண்டு போய், நல்ல விடயங்களை கொண்டு போய் சேர்ப்பதற்கு அவர்கள் ஆதரவு வைக்கிறார்கள். எனவே அந்த மார்க்கத்தினுடைய விளக்கங்கள், அதே போன்று ஷரியத்துடைய வரம்புகள், இவைகளை எல்லாம் என்ன செய்கிறது, அவர்கள் பொருந்தி கொள்ள வேண்டும், அந்த உள்ளங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவங்க நம்பிக்கை கொண்ட விடயங்கள் அந்த உள்ளங்களில் என்ன செய்யப்பட வேண்டும், விதைக்கப்பட வேண்டும். அவருடைய உள்ளங்கள் ஏற்றுக்கொண்ட அந்த விடயங்களை உடல் உறுப்புகளால் செயல்படுத்த வேண்டும். எனவே அந்த அடிப்படையில் என்ன செய்கிறது, அந்த பிள்ளைகளுடைய உள்ளங்களில் மார்க்க அறிவை விதைப்பது என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே ஒரு செய்தி கூட எவ்வாறு வருகிறது என்று சொன்னால், சிறுவர்களுக்கு அல்லாஹ்வுடைய வேதத்தை கற்றுக் கொடுத்தல் என்பது என்ன செய்யும், அல்லாஹ்வுடைய கோபத்தை தணிக்கும் என்ற ஒரு செய்தி, ஒரு அறிவிப்பு இருக்கிறது என்று அப்படி சொல்கிறார்கள். அதே போன்று சிறுவர்களுக்கு சிறு பிராயத்திலே கல்வியை கற்றுக் கொடுத்தல் என்பது, அது எப்படி கல்லில் அந்த எழுத்துக்கள் பொறிக்கப்படுகின்றனவோ, அது எப்படி அழியாதோ அது போன்றுதான் என்று ஒரு உதாரணத்தை இங்கு அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இவ்வாறான விடயங்கள், அப்ப கல்வியின் மூலம் அவர்கள் சிறப்பு பெற வேண்டும் என்பதற்காக
இந்த தூய்மையான அகீதாவை அவர்கள் ஏற்று அதன்படி செயல்பட்டு அவர்கள் ஈடேற்றம் பெற வேண்டும் என்பதற்காக தான் இந்த தொகுப்பு. இவ்வளவு விஷயங்கள் அவர் சொல்கிறார். அதே போன்று சிறுவர்கள் 7 வயதாகும் போது அவர்கள் தொழுமாறு ஏவப்பட வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார்கள். 10 வயதாகியும் அவர்கள் தொழவில்லை என்றால் அவர்கள் அடித்தாவது அவர்கள் தொழுக வைக்கப்பட வேண்டும். அவர்களுடைய படுக்கைகள் அவர்களை பிரித்து போட வேண்டும் என்பதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரின் வழிகாட்டலாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை சொல்கிறார்கள். எனவே இங்கு என்ன விடயம் என்று சொன்னால், ஒவ்வொருவருக்கும் உள்ள கட்டளை என்ன? அல்லாஹ் எதை அடியார்கள் மீது கடமையாக்கினானோ அதை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அது சொல் சார்ந்தவைகளாக இருக்கலாம், செயல் சார்ந்தவைகளாக இருக்கலாம். அவங்க பருவ வயதை அடைவதற்கு முன்னால் அவற்றையெல்லாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். எனவே அவர்கள் பருவ வயதை அடைகின்ற போது என்ன செய்வார்கள்? அவர்கள் அதற்காக தங்களை பண்படுத்திக் கொள்வாங்க. அவருடைய உள்ளங்கள் அதற்கு தயாராக இருக்கும். அவர்களுடைய உள்ளங்கள் என்ன செய்யும்? அவைகளை கேட்கும் போது அந்த உள்ளங்கள் நிம்மதி பெறும். அதை செயல்படும் போது உள்ளங்கள்ல நிம்மதி ஏற்படும். அதே போன்று அல்லாஹ் கடமையாக்கியவற்றை செய்கின்ற போது அது அவனோட உள்ளத்துக்கு அவனோட வாழ்வுக்கு ஒரு நிம்மதியை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும். அவர்கள் அல்லாஹ் இவற்றையெல்லாம் எம் மீது கடமையாக்கி இருக்கிறான் என்ற நம்பிக்கையோடு அவற்றை செய்கின்ற போது, அந்த நம்பிக்கையோடு உள்ளத்தால் ஏற்று உடல் உறுப்புகளால் செயல்படுத்துகின்ற போது என்ன செய்யும்? அவர் இவ்வளவு பெரிய சிறப்புகளை எல்லாம் அவர்கள் அடைந்து கொள்வார்கள். எனவே நீங்கள் சொன்னது போன்று நான் இதிலே ஒவ்வொரு தலைப்பாக என்ன செய்திருக்கிறேன்? இந்த நூலை தொகுத்திருக்கிறேன். எனவே இது கற்றுக் கொடுப்பதற்கு எளிதாக இருக்கும். நான் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுகிறேன். இது ஒரு சிறந்த பணியாக அமைவதற்கு எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் எந்த ஒரு சக்தியாக இருந்தாலும் அல்லாஹுவை கொண்டே அன்றி இல்லை என்று அவர்கள் கூறிவிட்டு அடுத்து என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் தலைப்பை போடுகிறார்கள். பாபுமா தன்திகு பிஹில் அல்சினது வ தஅதகிதுஹுல் அஃபிதது மின் வாஜிபி உமூரித் தியானத். எனவே நாவால் மொழிந்து உள்ளத்தால் நம்பிக்கை கொள்ளக்கூடிய மார்க்கம் கடமையாக்கிய அந்த விடயங்கள், மார்க்கம் கடமையாக்கிய விடயங்கள் என்று தலைப்பை போடுகிறார். போட்டுவிட்டு இதில் நின்றும் உள்ளதுதான் என்ன செய்வது? உள்ளத்தால் ஈமான் கொள்ளுதல், நாவால் மொழிதல், அல்லா இலாஹ இல்லல்லாஹு வா அல்ல அன்னல்லாஹ இலாஹு வாஹிதுன் லா இலாஹ கைருஹு. வணக்கத்துக்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை, அவனுக்கு ஒப்பாக யாரும் இல்லை, அவனுக்கு ஒப்பாக யாரும் இல்லை, அவனுக்கு நிகராக யாரும் இல்லை, அவனுக்கு பிள்ளை இல்லை, அவனுக்கு பெற்றோர்கள் இல்லை, அவனுக்கு மனைவி இல்லை, அவனுக்கு நிகராக யாரும் இல்லை. அதே போன்று அவனது அந்த ஆரம்பம் இருக்கிறதே, அவன் அந்த ஆரம்பத்துக்கு என்ன கிடையாது? ஒரு ஆரம்பம் இல்லை. அதே போன்று அவனது இறுதிக்கும் ஒரு முடிவு இல்லை. அதே போன்று அவனை பற்றி வர்ணிக்கக்கூடியவர்கள் என்ன செய்ய முடியாது? அந்த எல்லையை அடைய முடியாது, தொட முடியாது. சுப்ஹானல்லாஹ், அப்படிப்பட்ட வர்ணனைகளை கொண்டவனாக ரப்புல் ஆலமீன் இருக்கிறான். அதே போன்று சிந்தனையாகுடைய சிந்தனைகள் அவனை என்ன செய்ய முடியாது? சூழ்ந்து அறிய முடியாது. அதே போன்று எதை முடியும் என்றால் சிந்தனையாளர்கள் அவனது அத்தாட்சிகளை கொண்டு என்ன செய்ய முடியும்? அவனை சிந்திக்க முடியும், படிப்பினை பெற முடியும். அவனது அந்த உள்ளமையை பற்றி என்ன செய்ய முடியாது? யாரும் சிந்தித்து விளங்கிக் கொள்ள முடியாது. அவனது அந்த இல்மை பொறுத்தவரையில் அவன் நாடியவர்களை தவிர வேறு யாரும் அதை சூழ்ந்து அறிய முடியாது. அவனது குருசி என்பது வானங்கள் பூமியை விட விசாலமாக இருக்கிறது. இந்த வானங்கள் பூமியை பாதுகாப்பது, நிர்வகிப்பது என்பது அவனுக்கு ஒரு சிரமமான விடயம் அல்ல. அவன் மிக உயர்ந்தவனாக, மகத்துவம் மிக்கவனாக இருக்கிறான். அவன் யாவற்றையும் அறிந்தவனாக இருக்கிறான். அவன் யாவற்றையும் நிர்வகிப்பவனாக இருக்கிறான். அல் முதப்பிர் அல் கதீர், அவன் யாவற்றிலும் பேராற்றல் மிக்கவனாக இருக்கிறான். அவன் யாவற்றையும் செவியேற்பவனாக இருக்கிறான், யாவற்றையும் பார்ப்பவனாக இருக்கிறான். அவன் உயர்ந்தவனாக இருக்கிறான், அவன் மிகப்பெரியவனாக இருக்கிறான். அதே போன்று அவனது அரசிலே கண்ணியத்தோடும் அவனது அரசிலே அவன் கண்ணியத்தோடும் அவன் என்ன செய்கிறான்? அவன் இருக்கிறான். அவனது தகுதிக்கும் அந்தஸ்துக்கும் ஏற்ப அவன் அரசின் மீது ஆனான். அவனது இல்ம் என்பது எல்லா இடங்களையும் சூழ்ந்திருக்கிறது. அவனது இல்ம் என்பது எல்லா இடங்களையும் சூழ்ந்திருக்கிறது. அவன் மனிதனை படைத்தான். அதே போன்று மனித உள்ளங்களுடைய ஊசலாட்டங்களை எல்லாம் அவன் அறிகிறான். அவன் மனிதர்களுக்கு அவர்களுடைய பிடரி நரம்பை விட அவன் மிக நெருக்கமாக இருக்கிறான். அவனது இல்மின்றி
என்ன செய்யாது, ஒரு காய்ந்த இலை கூட அதாவது விழமாட்டாது, மரத்திலிருந்து விழாது. அதே போன்று அவன் இருளில் உள்ள ஒரு தானிய வித்தாக இருக்கலாம், அது காய்ந்ததாக இருக்கலாம், அது ஈரமானதாக இருக்கலாம், அனைத்தும் அவனது தெளிவான ஏட்டிலே இல்லாமல் இல்லை. அவன் அர்ஷின் மீது அவன் ஆனான். அவனது ஆட்சி அதிகாரம் அனைத்தையும் வியாபித்திருக்கிறது. அவன் அழகிய பெயர்களுக்குரியவனாக இருக்கிறான், உயர்ந்த பண்புகளுக்குரியவனாக அவன் இருக்கிறான். அதே போன்று அவனது அந்த உயர்ந்த அவனது பண்புகளும் பெயர்களும் அவனுக்கு தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது. அதே போன்று என் அருமையான சகோதரர்களே, அவனது அந்த பெயர்கள் பண்புகளை பொறுத்தவரையில் அது படைப்பினங்களுக்கு இருக்கக்கூடிய பண்புகள் அது உயர்ந்ததாக இருக்கிறது. அதே போன்று அவனது பண்புகளும் மாத்திரமல்ல, அவனது பெயர்களும் என்ன செய்து படைப்பினங்களுக்கு ஒப்பாக்கப்படுவதை விட்டு அது மிக உன்னதமாக உயர்ந்ததாக அவைகள் இருந்து கொண்டிருக்கின்றன. அவன் மூசாவோடு என்ன செய்தான், அவன் தனது வார்த்தைகளை கொண்டு பேசினான். அது அவனது தாத்தில் அவனிலுள்ள பண்பாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வார்த்தைகள் என்பது படைக்கப்பட்டவைகள் அல்ல, அது அவனது பண்பில் நின்றும் உள்ளவைகள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அவன் தனது பேரொளியை அந்த மலையிலே அவன் என்ன செய்தான், அதை பாய்க்கச் செய்தான். அப்போது அந்த மலை சுக்குநூறாகியது என்பதையும் நாம் பார்க்கின்றோம். அல்லாஹுடைய குர்ஆன் இருக்கிறதே, அது அல்லாஹுடைய கலாமுல்லா வார்த்தைகள், அது படைக்கப்பட்டவைகள் அல்ல, அழிந்து விடுமே அவனது படைப்பினங்கள் அதில் நின்றும் உள்ளதல்ல. அதே போன்று அது படைக்கப்பட்ட பண்பில் நின்றும் அல்ல. அல்லாஹ் படைக்கப்பட்டவைகள் இருக்க உலகத்துல அவ்வாறு படைக்கப்பட்டவைகள் நின்றும் உள்ளதல்ல குர்ஆன், அல்லாஹுடைய கலாம், அல்லாஹுடைய வார்த்தைகள், அது அல்லாஹுடைய பண்பில் நின்றும் உள்ளது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று வல் ஈமானு பில் கதரி கைரிஹி வ ஷர்ரிஹி, அதாவது நன்மை தீமை அனைத்தும் அல்லாஹுடைய நாட்டப்படி நடக்கின்ற என்று நம்பிக்கை கொள்ளுதல். அது அவனது வாழ்வில் அது இன்பமாக இருக்கலாம், துன்பமாக இருக்கலாம், அனைத்தும் அல்லாஹுடைய ஏற்பாட்டின்படிதான் நடக்கின்றன. எமது ரப்புல் ஆலமீன் அவன்தான் யாவற்றையும் என்ன செய்தான், முடிவு செய்து விட்டான். அனைத்து காரியங்களும் அவனது கையிலே இருக்கின்றன. எனவே அவனது இல்மின் மூலம் அனைத்தும் முடிவு செய்யப்பட்டு விட்டன. அனைத்தும் இந்த உலகம் படைக்கப்படுவதற்கு முன்னரே அவற்றையெல்லாம் அவன் என்ன செய்து விட்டான், அவன் முடிவு செய்து விட்டான். எனவே நறுமையான சகோதரர்களே, அடியார்களுடைய எந்த ஒன்றாக இருக்கலாம், சொல்லாக இருக்கலாம், செயலாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அனைத்தும் அவனால் முடிவு செய்யப்பட்டவைகள். அவனது அந்த இல்மில் அவன் அனைத்தையும் அறிந்து விட்டான். அவனது அந்த இல்மை யாரும் முந்த முடியாது. எனவே அவனது இல்ம் அனைத்தையும் முந்தியதாக இருக்கிறது. அவன் அனைத்தையும் முடிவு செய்து விட்டான். அவன் கேட்கிறான், அதாவது படைத்தவன் என்ன அறிய மாட்டானா? அவன் மிக்க நுட்பமானவனாக யாவற்றையும் அறிந்தவனாக இருக்கிறான். அவன் நாடியவர்களை என்ன செய்கிறான், அவன் நேர்வழியில் செலுத்துகிறான். நாடியவர்களை அவன் தனது நீதியின் மூலமாக வழிகேட்டிலே ஆழ்த்துகிறான். அவன் தனது தௌஃபீக், அவனது ஃபத்லின் மூலமாக அவன் நாடியவர்களை நேர்வழியிலே செலுத்துகிறான். இதெல்லாம் அவனுக்கு மிக எளிதான விடயங்கள். அவனது இல்மிலே ஆரம்பத்திலிருந்து முதலிலிருந்து அவனது இல்மிலே இருக்கக்கூடிய விடயங்கள், அவனது ஞானத்தில் இருக்கக்கூடியவைகள், அவன் முடிவு செய்து விட்டவைகள், இதெல்லாம் அவனுக்கு மிக எளிதான விடயங்கள். யார் நல்லவர் யார் கெட்டவர் என்பதெல்லாம் அவனது இல்மிலே உள்ள விடயங்கள். எனவே என் அருமையான சகோதரர்களை, அவனது ஆட்சியை பொறுத்தவரையில் அவன் நாடாது நடப்பதை விட்டு அவனது ஆட்சி என்பது தூய்மையானதாக உயர்ந்ததாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, அதாவது அவனை விட்டு யாரும் தேவையற்றவர்கள் அல்ல, அவனை விட்டு யாரும் தேவையற்றவர்கள் அல்ல. அவன்தான் யாவற்றையும் என்ன செய்தான், படைத்தவன். அவனை விட்டு யாரும் தேவையற்றவர்கள் கிடையாது. அனைவரும் அவன் பால் தேவையுடையவர்கள். அவன் எல்லோரை விட்டும் அவன் தேவையற்றவன், அல்லாஹ் தேவையற்றவன். ஆனால் மற்ற அனைவரும் அவன் பால் தேவை உடையவர்கள். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, அவன்தான் யாவற்றையும் படைத்த ரப்புல் ஆலமீன். அவன் ரப்புல் இபாத், அடியார்களுடைய ரப்பாக இருக்கிறான். அவர்களுடைய செயல்களை படைத்தவனும் அவன்தான் அவர்களுடைய அந்த அசைவுகளையும்
அவர்களுடைய அந்த வாழ்நாளை எல்லாம் முடிவு செய்தவன், தீர்மானித்தவன் அவன்தான். அவன் இறை தூதர்களை அவர்கள் பால் அனுப்பினான். எதற்காக? அவர்களுக்கு எதிராக நாளை மறுமையில் ஆதாரம் நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதற்காக. நாளை மறுமையில் யாரும் வந்து சொல்ல முடியாது எம்மிடம் இறை தூதர்கள் வரவில்லை என்று. அந்த இறை தூதர்கள் எல்லா சமுதாயங்களுக்கும் அனுப்பப்பட்டு அல்லாஹு தாலா ஹுஜ்ஜாவை, ஆதாரத்தை அவர்களுக்கு எதிராக நிலைநாட்ட செய்திருக்கிறான். அதே போன்று இந்த ரிசாலத், இந்த தூதுத்துவம் என்பது இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இது நிறைவு பெற்றுவிட்டது. இந்த நுபுவத் என்பது நிறைவு பெற்றுவிட்டது. அவர்தான் தூதர்கள்ல இறுதியானவர்கள். அவர்கள் மக்களுக்கு நன்மாராயம் கூறக்கூடியவர்களாக, அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுடைய அனுமதியோடு அல்லாஹ்வின் பால் மக்களை அழைக்கக்கூடிய அவர்கள் ஒளி விளக்காக அவர்கள் அனுப்பப்பட்டார்கள். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஞானமிக்க வேதத்தை அல்லாஹு தஆலா அவருக்கு அருளினான். அதே போன்று அல்லாஹு தஆலா இந்த நிலையான மார்க்கத்தை என்ன செய்தான்? அல்லாஹு தஆலா அதை கொண்டு நிலைநாட்டினான். அதே போன்று அவர்கள் அந்த வேதத்தை கொண்டு மக்களை நேரான வழியின்பால் அவர்கள் அழைத்தார்கள். நிச்சயமாக மறுமை என்பது சந்தேகத்துக்கு இடமின்றி நிகழக்கூடியது. சந்தேகத்துக்கு இடமின்றி மறுமை என்பது நிகழ்ந்தே தீரும். அதே போன்று அப்போது மரணித்தவர்கள் தங்களுடைய கபர்களிலிருந்து எழுப்பப்படுவார்கள். எவ்வாறு அல்லாஹ் ஆரம்பத்தில் அவர்களை படைத்தானோ அதே போன்று அல்லாஹ் அவர்களை என்ன செய்வான்? மீட்கச் செய்வான். அல்லாஹு தஆலா பரிசுத்தமானவன், அவன் தூய்மையானவன். அதே போன்று அவன் தனது அடியார்களுடைய நல்ல அமல்களை பல மடங்காக பெருக்கித்தான் அதற்குரிய நன்மைகளை அல்லாஹ் வழங்குகிறான். அதே போன்று அல்லாஹு தஆலா அவர்கள் செய்த பெரும் பாவங்களுக்காக தௌபா செய்யும் போது அல்லாஹ் அவர்கள் தௌபாவை ஏற்றுக்கொள்கிறான். அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். அதே போன்று அல்லாஹ் அவர்கள் சிறிய பாவங்களையும் மன்னிக்கிறான், அவர்கள் பெரும் பாவங்களிலிருந்து விலகி வாழுகின்ற போது. அதே போன்று என் அருமையான சகோதரர்களே, யார் பெரும் பாவங்களை செய்து அவர்கள் தௌபா செய்யாமல் அவர்கள் மரணிக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் கீழ் இருக்கிறார்கள். அல்லாஹ் நாடினால் அவர்களை மன்னிப்பான், நாடினால் அல்லாஹ் அவர்களை தண்டிப்பான். அதே நேரத்தில் ஷிர்க்கை பொறுத்தவரையில் அந்த ஷிர்க்கை செய்த நிலையில் மரணித்தவர்களுக்கு அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கிடையாது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லக்கூடிய வசனம். அது அல்லாத ஏனைய பாவங்களை அல்லாஹ் நாடியவர்களுக்கு மன்னிப்பான். அதே போன்று அல்லாஹு தஆலா பெரும் பாவங்களை செய்தவர்களை என்ன செய்வான்? நரகத்தில் போட்டு அவன் தண்டிக்க நாடினால் அவர்களை தண்டிப்பான். தண்டித்துவிட்டு அவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த ஈமான் அவர்களிடம் இருக்கக்கூடிய ஈமானின் மூலம் அவர்கள் நரகத்திலிருந்து வெளியேற்றப்படுவார்கள். அணுவளவு ஈமான் இருந்தாலும் அவர்கள் நரகிலிருந்து வெளியேற்றப்படுவார்கள். அவர்கள் சுவர்க்கத்திலே அல்லாஹ் அவர்களை நுழைவிக்க செய்வான். அணுவளவு நன்மை செய்தாலும் அதனுடைய அந்த பிரதிபலனை அவர்கள் கண்டுகொள்வார்கள். அணுவளவு தீமை செய்தாலும் அவர்கள் அதனுடைய பிரதிபலனை கண்டுகொள்வார்கள். அதே போன்று அல்லாஹுடைய தூதருடைய ஷஃபாஅத்தின் மூலம் பாவம் செய்த அல்லாஹுடைய தூதருடைய உம்மத்தில் பெரும் பாவம் செய்தவர்கள் என்ன செய்வார்கள்? நரகத்தை விட்டு வெளியேற்றப்படுவார்கள். அதே போன்று அல்லாஹு தஆலா யாருக்கெல்லாம் ஷஃபாஅத்து செய்வதற்கு அனுமதி வழங்கினானோ அவர்களுக்கும் ஷஃபாஅத்துக்குரிய அனுமதி இருக்கிறது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதருடைய உம்மத்தில் பெரும் பாவம் செய்தவர்களுக்கு அல்லாஹ்வுடைய அனுமதியோடு அல்லாஹ்வுடைய தூதர் ஷஃபாஅத் செய்வார்கள். அல்லாஹு தஆலா சுவர்க்கத்தை படைத்து விட்டான். சுவர்க்கத்தை அல்லாஹ் படைத்து விட்டான். அந்த சுவர்க்கம் என்பது அவனது நேசர்களுக்கு நிரந்தரமான வீடாக அல்லாஹ் அதை தயார்படுத்தி வைத்திருக்கிறான், நிரந்தரமானதாக ஆக்கியிருக்கிறான். அல்லாஹு தஆலா அவை நாளை மறுமையிலே அந்த ரப்பை, அவனது திருமுகத்தை பார்ப்பதற்கு அல்லாஹ் மூமின்களுக்கு பாக்கியம் அளித்து அவர்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த சொர்க்கத்திலிருந்து பூமிக்கு அவர்கள் அனுப்பப்பட்டார்களோ, எந்த சொர்க்கத்தில் வெளியேற்றப்பட்டு அனுப்பப்பட்டார்களோ அதே சொர்க்கத்துக்குத்தான் அனைவரும் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் நாளை மறுமையிலே செல்வார்கள் என்ற விடயத்தையும் இங்கு சொல்கிறார்கள். எனவே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொறுத்தவரையில் அல்லாஹு தஆலா இந்த பூமியிலே அவர்களை எப்படி படைத்தான்? பின்தோன்றல்களாக. அவர்களுக்கு பிள்ளைகள் அப்படியே வந்து கொண்டிருப்பாங்க. அப்படித்தான் அல்லாஹ் அவர்களை என்ன செய்தான்? அல்லாஹ் படைத்தான் என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே நறுமையான சகோதரர்களே, இதெல்லாம் அல்லாஹுடைய அந்த இல்மிலே உள்ள விடயங்கள். அவன் நரகத்தை படைத்தான். அதே போன்று நரகத்துக்கு அவனை நிராகரிக்கக்கூடியவர்களை அல்லாஹு தஆலா அவர்களுக்காக அந்த நரகத்தை தயார்படுத்தி வைத்திருக்கிறான். அவனது வசனங்களை நிராகரித்தவர்கள், அவனது வேதங்களை நிராகரித்தவர்கள், அவனது தூதர்களை நிராகரித்தவர்கள், அவர்களுக்கு இந்த நரகம் தயார்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே போன்று நாளை மறுமையில் அவர்கள் அல்லாஹுவை பார்ப்பதை விட்டும் அவர்கள் திரையிடப்படுவார்கள் என்பதையும் நாம் இங்கே ஆசிரியர் குறிப்பிடுகிறார்.
அல்லாஹு தஆலா நாளை மறுமையில என்ன செய்வான், அவனது கண்ணியத்துக்கும் அந்தஸ்துக்கும் தகுதிக்கும் ஏற்ப மலக்குகள் அணிவகுத்திருக்க அல்லாஹ் என்ன செய்வான், வருகை தருவான். இதற்காக அவன் சமுதாயங்களை எல்லாம் விசாரணை செய்வதற்காக, விசாரணைக்கு பிறகு அவர்களுக்கு அதற்குரிய கூலிகளை வழங்குவதற்காக மீசான் வைக்கப்படும், தராசு வைக்கப்படும், அதில் அடியார்களுடைய அமல்கள் நிறுக்கப்படும். யாருடைய நன்மையின் தராசு கணத்தால் தாழ்ந்ததோ அவர்கள்தான் வெற்றியாளர்கள். அதே போன்று யாருடைய ஏடுகள் அவர்களுடைய வழக்கரத்திலே வழங்கப்பட்டனவோ அவர்களது விசாரணைகள் எளிதாக இருக்கும். யாருடைய ஏடு முதுகுக்கு பின்னால் அவர்களது இடப்பக்கமாக கொடுக்கப்பட்டதோ அவர்கள் நரகத்திலே போய் சேருவார்கள். சிராத் என்பது உண்மையானது, சிராத் என்ற பாலம் என்பது உண்மையானது. அடியார்கள் தங்களுடைய செயல்களுக்கேற்ப அந்த பாலத்தை கடப்பார்கள். அதை கடப்பதில் என் அருமையான பலரும் பலதரப்பட்ட நிலைகளை கொண்டவர்களாக இருப்பார்கள். அவருடைய செயல்களுக்கு ஏற்ப அவர்கள் அதை என்ன செய்வார்கள், விரைந்து கடப்பார்கள், அதை கடந்து செல்வார்கள் என்ற விடயத்தை இங்கு குறிப்பிடுகின்றார்கள். அதே போன்று நாளை மறுமையில் அல்லாஹுடைய தூதருடைய ஹவுதுல் கௌசர், அதை நாம் ஈமான் கொள்ள வேண்டும். அந்த ஹவுதுல் கௌசரிலிருந்து அல்லாஹுடைய தூதருடைய திருக்கரத்தால் யார் தண்ணீரை பருகுவார்களோ அவர்களுக்கு தாகம் என்பதே ஏற்படாது, தாகம் என்பதே ஏற்படாது. அதிலிருந்து தடுக்கப்படக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால், இந்த தீன்ல மார்க்கத்தில மாற்றங்களை உருவாக்கியவர்கள், புதிதாக உருவாக்கியவர்கள் தடுக்கப்படுவார்கள். அதே போன்று ஈமானை பொறுத்தவரையில் கவுலும் பில் லிசான், அது நாவால் ஏற்று, இஹ்லாசும் பில் கல், நாவால் மொழிந்து, கவுலும் பில் லிசான் நாவால் மொழிந்து, இஹ்லாசும் பில் கல் உள்ளத்தால் ஏற்று, உடல் உறுப்புகளால் செயல்படுத்துவதுதான் ஈமான். யஸீது பிஸியாதத்தில் அமால், நல்ல அமல்களை செய்வதன் மூலம் ஈமான் அதிகரிக்கும், பாவங்களை செய்வதன் மூலம் ஈமான் என்ன செய்யும், குறையும். எனவே நறுமையான சகோதரர்களே, ஈமானை பொறுத்தவரையில் ஈமான் என்பது அது பரிபூரணம் பெறுவது, அது என்ன, சொல், அதே போன்று செயல், அதே போன்று நல்ல எண்ணங்கள், நீயத், இவைகள், அதே போன்று அந்த சொல் செயல் நீயத்தோடு அது சுன்னாவுக்கு உடன்பட்டதாக இருக்க வேண்டும், சுன்னாவுக்கு நேர்பாடானதாக இருக்க வேண்டும். அப்ப அதுதான் என்ன செய்யும், இதுதான் ஈமான் என்பது. ஈமான் என்பது இல்லா சுன்னாவுக்கு நேர்பாடாக இல்லைன்னா அது பித்அத்தாக மாறிவிடும். எனவே பித்அத் என்பது என்ன செய்யும், அது ஈமானை பலவீனப்படுத்தக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று இந்த கிபிலாவை முன்னோக்கி தொழக்கூடிய இந்த அஹ்லுல் கிபிலாவை யாரும் என்ன செய்வது கிடையாது, அவர் பெரும் பாவம் செய்து விட்டார் என்பதற்காக அவரை காஃபிர் என்று தீர்ப்பளிப்பது கிடையாது. என்றால் இந்த வழிகேடு ஹவாரிஜிகள் மூத்தசிலாக்கள் உள்ள ஒரு வழிகேடாகும். அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்தை பொறுத்தவரையில் பெரும் பாவம் செய்தவர்களுடைய ஈமான்ல பலவீனம் இருக்கிறது. ஆனால் அவங்க ஈமானை விட்டு வெளியேற மாட்டாங்க, இஸ்லாத்தை விட்டு வெளியேற மாட்டார்கள், ஷிர்க்கை தவிர என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று சுஹதாக்கள், அல்லாஹுடைய வழியிலே போர் செய்து, அல்லாஹுக்காக போர் செய்து மரணித்தார்களே, அவர்கள் அல்லாஹ்விடத்திலே ரப்பிடத்திலே உயிரோடு இருக்கிறார்கள், அவர்கள் உணவளிக்கப்படுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களா இல்லையா, சொர்க்கத்தில ஒரு பறவை உடைய வடிவில் அதற்குள் அந்த உயிர் ஊற்றப்பட்டு அவர்கள் அந்த சொர்க்கத்தில சுற்றி பறந்து தெரிந்து கொண்டிருப்பார்கள் என்ற செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அதே போன்று நல்லவர்களுடைய உயிர்களை பொறுத்தவரையில அவைகளும் என்ன செய்யும், எழுப்பப்படும் வரை அவர்கள் ஒரு நிம்மதியான அந்த சந்தோஷமான அந்த நிலையில்தான் அந்த பர்ஸஹுடைய வாழ்க்கை, கபருடைய வாழ்வை அவர்கள் கழிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதே நேரத்தில் பாவிகள், மோசமானவர்களை பொறுத்தவரையில அவர்கள் அவர்களுடைய கபர்கள்ல கியாமத் நாள் வரை அவர்கள் வேதனை செய்யப்பட்டு கொண்டிருப்பார்கள். அர்வாஹு அஹ்லி ஷகாவா, அந்த அஹ்லு ஷகா மோசமானவர்கள், துர்ப்பாக்கியவான்கள், பாவிகளுடைய உயிர்களை பொறுத்தவரையில அது கியாமத் நாள் வரை அது வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கும். மூமின்களை பொறுத்த அவருடைய கபர்கள்ல அவர்கள் சோதனைக்கு உட்படுத்தப்படுவார்கள். சோதனை என்றால் மலக்குகள் அவர்களை விசாரிக்கக்கூடிய அந்த சோதனை, அந்த சோதனைக்கு அவர்கள் ஆளாக்கப்படுவார்கள். அதே போல அவங்க கபர்கள் அவர்களை நெருக்கும், இதன் மூலம் அவர்கள் சோதனைக்கு உட்படுத்தப்படுவார்கள். கபர்கள் அவர்கள் விசாரிக்கப்படுவார்கள், கேள்விகள் கேட்கப்படும். அல்லாஹ் சொல்கிறான், யுஸப்பித்துல்லாஹு அல்லதீன ஆமனு பில் கௌலி ஸாபித்தி ஃபில் ஹயாத்தி துன்யா ஃபில் ஆখিরা. அல்லாஹ் தஆலா உறுதியான சொல்லை கொண்டு மூமின்களை இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் அல்லாஹ் அவர்களை உறுதிப்படுத்துவான். அதே போன்று அடியார்கள் உடைய செயல்களை எழுதக்கூடிய மலக்குகள் இருக்கிறார்கள். அந்த மலக்குகள் என்ன செய்யாங்க, அடியாருடைய செயல்களை பதிவு செய்யக்கூடியவர்கள். அவர் அல்லாஹுடைய இல்மை விட்டு எதுவும் என்ன செய்யாது, எதுவும் விழுந்து விடவோ தவறி விடவோ மாட்டாது. அனைத்தும் மிக துல்லியமாக யாவற்றையும் அறிந்தவனாக ரப்புல் ஆலமீன் இருக்கிறான். மலக்குகள் அவற்றை பதிவு செய்து கொண்டே இருப்பார்கள், அடியாருடைய செயல்களை. அதே போன்று மலக்குல் மௌத் என்ற வானவர் என்ன செய்வார்,
உயிர்களை கைப்பற்றக்கூடியவர். உரிய நேரம் வந்துவிட்டால் உயிரை கைப்பற்றி விடுவார்கள் அல்லாஹ்வுடைய அனுமதியோடு. அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நூற்றாண்டுகளிலே மிகச்சிறந்த நூற்றாண்டு எனது நூற்றாண்டாகும். அல்லாஹ்வுடைய தூதரும் சஹாபாக்களும் வாழ்ந்த அந்த நூற்றாண்டு இருக்கிறதே, நூற்றாண்டுனா அந்த சஹாபாக்கள் அந்த தலைமுறை வாழ்ந்த அந்த காலம். அவங்க தான் யாரு? சஹாபாக்கள் என்று சொல்லும் போது அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்தவர்கள், சந்தித்தவர்கள், அவர்களை ஈமான் கொண்டவர்கள், அந்த ஈமானில் என்ன செய்தவர்கள்? மரணித்தவர்கள். அதற்கு அடுத்ததாக யார் என்றால் அந்த சஹாபாக்களை சந்தித்த தாபிஈன்கள் அவர்கள் அந்த சிறந்த காலத்துக்குரியவர்களாக இருக்கிறார்கள். அதற்கு அடுத்து தபஅத் தாபீன்கள், அவர்களை சந்தித்த தாபீன்கள், அவர்கள் அடுத்த சிறந்த காலத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். சஹாபாக்கள் மிகச் சிறந்தவர்கள் என்று நாம் சஹாபாக்கள் சிறப்புக்குரியவர்கள். அந்த சஹாபாக்கள் மிக சிறந்தவர்கள் அல் குலஃபா உர் ராஷிதூன், அந்த நேர்வழியில் சென்ற அந்த குலஃபாக்கள் அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன். அதே போன்று சஹாபாக்களை பற்றி நாம் பேசும்போது அவர்களுடைய அந்த நல்ல நினைவுகளை, நல்ல விடயங்களைத்தான் நாம் நினைவு கூற வேண்டும். அவர்களுக்கு மத்தியிலே ஏற்பட்ட முரண்பாடுகள், அந்த விஷயங்களில் நாம் அமைதியாக இருக்க வேண்டும். நமது நாவை நாம் பேணிக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அதாவது நாம் நல்லெண்ணம் வைப்பதற்கு மிக தகுதியுடையவர்கள் அவர்கள். நாம் நல்லெண்ணம் வைப்பதற்கு மிக தகுதியுடையவர்கள் சஹாபாக்கள். எனவே அவர்கள் விஷயத்தில் நாம் நல்லெண்ணம் கொள்ள வேண்டும் என்ற விடயத்தை இங்கு மிக மிக முக்கியமாக அந்த விஷயத்தை குறிப்பிடுகிறார்கள். அதே போன்று முஸ்லிம் தலைவர்கள், முஸ்லிம் ஆட்சியாளர்கள், முஸ்லிம் தலைவர்கள், அவர்களுக்கு நாம் கட்டுப்பட வேண்டும். அதே போன்று மார்க்க அறிஞர்கள், இஸ்லாத்தில் என்ன முதன்மையான மார்க்க அறிஞர்கள், அவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர்களுக்கு கட்டுப்பட வேண்டும். அவர்கள் அல் குர்ஆன் சுன்னாவின் வழியில் மக்களை வழிநடத்துகின்ற போது அந்த வழியில் நாம் பயணிக்க வேண்டும். நறுமையான அந்த சலபு சாலிஹினுடைய வழியை நாம் பின்பற்றி பயணிக்க வேண்டும். அவர்களுக்காக நாம் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேட வேண்டும். அவர்களுக்காக பிரார்த்திக்க வேண்டும். அவர்களுடைய விஷயத்தில் நாம் என்ன செய்யக்கூடாது? வீணான தர்க்கங்கள், அதே போன்று பொதுவாக நாம் வீணான தர்க்கங்களை விட்டுவிட வேண்டும். மார்க்க விஷயங்களில் தர்க்கங்களில் ஈடுபடுவதை விட்டுவிட வேண்டும் என்ற விடயம் மிக முக்கியமானது. அதே போன்று அதாவது யாரெல்லாம் மார்க்கத்தின் பேரால் புதிதாக உருவாக்கினார்களோ அவற்றிலிருந்து நாங்கள் முழுமையாக என்ன செய்ய வேண்டும்? நாம் விலகி கொள்ள வேண்டும். அல்லாஹுடைய தூதரின் மீது, தலைவர் அல்லாஹுடைய தூதரின் மீது, நபி மீது அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும், அதே போன்று அவருடைய குடும்பத்தினர் மீதும், அவருடைய மனைவிகள் மீதும், அவருடைய சந்ததிகள் மீதும் அல்லாஹுடைய அந்த சலாத்தும் சலாம் உண்டாவதாக என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கிறேன். எனவே அருமையான சகோதரர்களே, இதுதான் இந்த அகீதாவுடைய, இந்த ரிசாலாவுடைய அந்த முன்னுரை. இதில் சொல்லப்பட்ட அகீதாவுடைய விஷயங்கள். எனவே இது அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅவுடைய அகீதாவாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே நாம் அதனுடைய அந்த மத்தன், அந்த மூலத்தை என்ன செய்தோம்? முழுமையாக உங்களுக்கு இன்று விளக்கிவிட்டோம். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.